ஒரு பட்டனால ரிமூவ் பண்ணணும். அப்படிதான். ஹலோ, ஏன்டா போனை கட் பண்ற? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. இல்ல, ஏன் போனை கட் பண்ண? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. பொங்கல் வருது இல்லை, சரி, அதுக்குத்தான் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், எதுவும் பண்ணலாம் அப்படின்னு. பண்ண வேண்டியது நான் அதுக்கே போனை கட் பண்றேன். போன அப்புறம் அப்போ அது பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் பரவாயில்ல நீங்கள் கூப்பிட்டீங்க, அதனால தான் போனேன். என்ன ரிலீஸ் பண்ண போற? அது வந்து ஒரு டூயட் மாதிரி ஒரு சாங் ஒன்று நான் தேடிட்டே இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, என்ன சாங்? சாங் வந்து சுட்டும் வீலி சுடரே, சுட்டும் வீலி சுடரே, உன்னை சுற்றதே, அந்த சாங்கா? இல்ல 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 அந்த சாங் இல்ல, சாங் இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் ரீல்ஸும் பார்க்கல, டூயட்டும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இப்படி பயப்படுற? இல்லை இல்லை, வேண்டாம் விடுங்க, நான் எதுவும் பார்க்கல, எதுவும் பண்ணல. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சும்மாதான் இருக்கிறேன். சும்மாதானா? நான் அதான் சொன்னேன்ல, ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஓரமா அப்படியே வச்சுட்டு பண்ணிட்டுமா? வீடியோ காலா? வீடியோ கால்லாம் இல்லை, நீங்கள் வந்து இப்ப எதுக்கு இப்படி பயப்படுற? அப்புறம் என்ன பேசுன என்கிட்ட? நீங்க 12 மணிக்கு என்ன பேசுறீங்களா? 12 மணி வரை எனக்காக முடிச்சிட்டு இருக்கணும் இப்படிலாம் சொன்னா அப்புறம் என்ன மணி இருக்கு இப்படி பயந்துட்டு இருக்கிற? அவங்களுக்கு என்ன நீனு மீச வச்சிருக்க தானே? இப்போ நான் வீடியோ கால் பண்ணுவேன். இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீ இப்படி 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 நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்க, நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் நான் எனக்கேவா எனக்கேவா ரிப்பீட்டு? இங்க பாருங்க, நான் வந்து இங்க பாருங்க அன்னோன் கால், இங்க பாருங்க அன்னோன் கால் நான் ஃபோன் பண்ணேன், சரிங்களா? நான் வந்து மெசேஜ் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு நான் ப்ராங்க் பண்ணல, அப்புறம் வந்துட்டு நான் மெசேஜ் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறோமா அப்படின்லாம் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. நான்லாம் வந்துட்டு வேண்டாம், சும்மா ரெக்வஸ்ட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு காலையில் குட் மார்னிங்னு அனுப்புகிறீங்க, மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன் அனுப்புறீங்க, சாயந்தரம் குட் ஈவினிங்னு அனுப்புகிறீங்க, குட் நைட்னு அனுப்புகிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இல்லை, ஒரு சாப்பிட்டியான்னு கேட்கறது ஓகே. ஒரு சாப்பிட்டியான்னு கேட்கறது ஓகே, ஒரு தூங்குனியான்னு கேட்கறது ஓகே. சாப்பிட்டியாங்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயம், உடம்புக்கு தேவை. ஒரு தூங்குனியான்னு கேட்டதும் உடம்புக்கு தேவையான விஷயம். காலையில் குட் மார்னிங் அனுப்புறீங்க, அது தெரியாதா காலைல குட் மார்னிங்னு? இல்லை, சரி குட் மார்னிங் அப்படின்னு போட்டு, சரி இன்னைக்கு ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும், இன்னைக்கு ஹேவ் ஏ நைஸ் டே, அந்த மாதிரி எதாவது போட்டால் பரவாயில்ல, வெறும் குட் மார்னிங். அப்புறம் நைட்டு குட் நைட்டு, அது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்கள் வந்து சொல்லி தான் தெரியணுமா? இல்லை, எனக்கு புரியல எனக்கு. அப்புறம் தேவையில்லாமல் எனக்கு நான் ஒர்க்கில் இருக்கும்போதெல்லாம் தேவையில்லாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, டொயின்னு அடிச்சுட்டே இருக்கிறீங்க. நீ என்ன 24 மணி நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்களா?
இல்ல ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேச விடுறியா? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல அதுக்குதான் நான் சொல்லிக்கிறேன். சும்மா இருந்த என் கையை என் பொண்டாட்டி நீ எங்க மாதிரி ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி நான் பிசாட்ல இருந்தேன், மயிரை புடுங்கி என் நம்பர் எடுத்துட்டு இவன் போன் பண்ணுவானா, இருக்கிற மாதிரி பேசுவானா, திருப்பி நான் போன் பண்ணி நான் மெசேஜ் போட்டு கால் போனா உனக்கு எரியுதா? இல்ல இல்ல நான் கேக்குறேன், உன் இஷ்டம், நீ போன் பண்ணுவ கால் பண்ணுவ, அப்போ நான் திருப்பி கால் பண்ணும்போது மட்டும் உனக்கு வலிக்குதா? சும்மா சும்மா நான் நச்சரிக்கிறேன் நான் உன்ன? நீ எதனா வந்த அனுபவி. ஹலோ, இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே பாரு, மோஸ்ட்லி நான் வந்து எதுக்குமே வந்து டென்ஷன் ஆக மாட்டேன், எதுக்குமே வந்து கோவப்பட மாட்டேன், எப்பயுமே வந்து கூலாக இருப்பேன். ஏன்னா எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அதனால் நான் இழிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நானும் அப்புறம் பேச ஆரம்பிச்சிடும், அப்புறம் நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அப்புறம் நான் ஏதோ போனால் ஹலோ ஹலோ என்ன பேசுங்கிறீங்க? நான் போனால் போச்சாதுன்னு ஏதோ விட்றேன், சரியா? நீ எதுக்குடா என் நம்பருக்கு வாங்கின? ஃபர்ஸ்ட் என் நம்பரை வாங்கி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அப்பதான் ஈமெயில் வச்சு கூட பேசுனேன். இப்ப வீடியோ கால் பண்ணணும்னு சொன்னா என்ன துள்ளுற? ஹலோ, நான் வீடியோ கால் பண்ணணும், நான் உன்னை பார்க்கணும். வீடியோ கால்லாம் இப்போ முடியாது, இருங்க. நான் வந்து முதல்ல எதுக்கு வீடியோ காலு? நான் உன்னை பார்க்கணும். நீங்கள் என்னை பார்க்க வேண்டாம். எதுக்கு நான் பார்க்கணும்? நம்ம அக்ரிமெண்ட் சொன்னது என்ன? நான் வந்து ஒன்லி மெசேஜ் மட்டும் தான் பண்ண பண்ண முடியும் அப்படின்லாம் முதல்ல வந்து சொல்லிட்டேன். ஃபியூச்சர் எனக்கு ஸ்பாயில் ஆயிரும். என்ன விளையாடுறீங்களா? எனக்கு தெரியாது. நீ இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது நீ முதல்ல யோசிச்சிருக்கணும். நீ உன் இஷ்டத்துக்கு நீ ஃபோன் பண்ணதா? இப்ப என் மனசுக்குள்ள வேற மாதிரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் வீடியோ கால் பண்ணணும், பார்க்கணும், அவ்வளவுதான். இல்லை 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 வீடியோ காலில் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ எனக்கு தெரிஞ்சாகணும். நீ ஹலோ ஹலோ இன்னும் வீடியோ கால் வருது. ஹலோ ஹலோ வீடியோ கால்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்லிட்டேன். ஹலோ நான் பண்ணிட்டே தான் இருப்பேன், அட்டெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்கணும், அவ்வளவுதான். என்னத்தை பார்க்கணும் என்னத்தை எனக்கு ஒன்றும் புரியலையே. ஹலோ நான் வேற இவன் மூஞ்சி பார்த்ததே இல்லை. ஹலோ வீடியோ கால்லாம் வேணாங்க. அட்டெண்ட் பண்ணு சொல்றேன். அட்டெண்ட் பண்ணு. பண்ணியாச்சு. சொல்லுங்க. எந்திரிச்சாலும் நிக்க முடியாது, சொல்லுங்க. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே பேசுங்க. கிட்ட வரதா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஃபேஸ முதல்ல காமிங்க. நான் சொல்றது மட்டும் செய், சரியா? அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பட்டனா ரிமூவ் பண்ணணும். அப்படிதான். கழட்டணும். நான் கவுண்ட் பண்றேன்.